வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல் வந்து என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப்போட ரிசல்ட் அப்டேட் பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன நம்ம பண்ணணும், அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதை பற்றி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ சொல்லக்கூடிய தகவல் மூலியமாக வந்து சேரும். இப்போ வந்து நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து சர்க்குலர் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அறிக்கை. இதில் வந்து இது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து மீட்டிங் போட்டாங்க, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நியூஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க, லாஸ்ட் அப்டேட் டேட்டு, டவுன்லோட் டேட்டு, இன்டர்வியூக்கான டேட்டு, ஃபைனலிஸ்ட் டேட்டு, அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிற டேட்டு எல்லாருமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து 27ஆம் தேதி ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி சென்னை, மற்ற திருநெல்வேலி, இந்த மாதிரி ஒரு சில மாவட்டத்தில் மழை காலகட்டத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மாவட்டம், இன்டர்வியூ நாளில் வந்து மழை பெய்ஞ்ச மாவட்டத்தில் மட்டும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி வந்து டிசம்பர் மந்த் எண்டு அப்படி இல்லை ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கு ரிசல்ட் வந்துடும். மற்ற சென்னைக்கு மட்டும் வந்து இன்னும் இன்டர்வியூ முடிக்கல, இன்டர்வியூ முடிச்சுட்டு அவங்களது ஜனவரி பிப்ரவரி போயிடும். மற்ற டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக் வந்துடுவாங்க, சென்னை மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது பிரகாரம் வந்துச்சுன்னா 27ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா நிறைய பேர் வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேமாரி ரிசல்ட் வந்துச்சுன்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் தான் வரும். இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ரிசல்ட்டுன்னு இந்த இன்டர்வியூ ஆல் டிக்கெட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ரிசல்ட்டுன்னு வரும். இங்கே கிளிக் பண்ணிக்கலாம் போதும், பிடிஎஃப் இந்த மாதிரி பிடிஎஃப் வந்துடும். இது வந்து நான் பழைய உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த் இருக்கா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஒன்றுனா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்களா, நீங்கள் வந்து உங்கள் பேர் இருக்கான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆனுங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா செலெக்ஷன் ஆகலைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், செலெக்ஷன் பேர் வந்துச்சுப்பா அப்புறமேட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட்டில் ஒரிஜினல் மறுபடியும் ரெடி பண்ணணும். மறுபடியும் இன்டர்வியூ போகணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த இடத்துல தான் ஃபைனல் வந்து வெரிஃபிகேஷன். ஒரு சில இடத்துல அவங்களோட டாக்குமெண்ட் வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணாங்க இல்லையா, இப்போ வந்து ஃபிசிக்கலாக வந்து அவங்க வந்து செக் பண்ணி ஏதாவது தவறு இருக்கா, குளறுபடி இருக்கா, அது மாதிரி பார்த்து செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷனுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ 2 பேரும் ஒரு ஈக்குவலாக இப்போ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு என்ன வரும்னா, ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது 2 பேரும் அட்டன் பண்ணுறீங்களா, ஒரு ஆள் அட்டன் பண்ணுறீங்களா பார்ப்பாங்க. 2 பேர் அட்டன் பண்ணால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் இதில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, முதல் பட்டதாரி அதெல்லாம் வச்சு கால்குலேஷன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் மட்டும் போனாங்கன்னா உங்களுக்கு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு மொத்தம் வந்து இன்டர்வியூ வந்து இது செலெக்ஷன் லிஸ்ட்டில் போட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். இதுதான் வந்து நடக்கக்கூடிய விஷயம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 2 பேருக்கு வந்தாலும் நீங்கள் 2 பேருமே செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னா கிடையாது. அந்த இடத்துல நேரில் போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபைனல் வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்றது கன்ஃபர்மேஷன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் நடக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிறதுலன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வருது. இது வந்து எப்படின்னா, வீட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். இதில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு அருண்குமார் அப்படின்னு இருக்குன்னா, இந்த டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் இருக்குன்னா உங்களோடது நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அட்ரஸுக்கு கொரியர் வரும். கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்து என்னைக்கு டேட்டுன்னு போட்டிருப்பாங்க, எந்த இடத்துலன்னு போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நடக்கிறது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். அதே மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே வந்து ஒரு சில பேருக்கு வந்து இப்போ இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்தவங்களாம் சொல்லியிருக்காங்க என்னென்னா, டிடி மூலமாக வந்து ஒரு மினிமம் ஒரு 5000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கம்பெனி, கார்பரேட் கம்பெனி வெளியில் போனீங்கனாலையும் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஏதோ டேமேஜ் பண்ணிட்டீங்க, பொருளை டேமேஜ் பண்ணிட்டீங்க, இல்லை பணத்தில் ஏதோ முறைகேடு நடந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டில் வந்து பிடிச்சிப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 lakh வரைக்கும் வந்து ஷூரிட்டி டாக்குமெண்ட் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷூரிட்டி டாக்குமெண்ட் என்னன்னா, இதே கான்செப்ட் தான். எதனா பொருள் டேமேஜ் உண்மையில் எதனா முறைக்கு நடந்திருக்குன்னா அதை வந்து அவங்க வந்து ஜப்தி பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு வீடு ஆகட்டும், லேண்ட் ஆகட்டும், ஏதோ ஒன்று இருக்கிறது வந்து 1 lakh வரைக்கும் உங்கள் மேலே வந்து ஷூரிட்டி வந்து இது அவங்க கூட ரெடி பண்ணணும். இதெல்லாம் வந்து நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் செலெக்ஷன்ஸில் வந்தவங்க மட்டும் பண்ணால் போதும், வராதவங்க வந்து பண்ண வேண்டியது இல்லை. வந்தவங்களுக்கு மட்டும் இது 2 முக்கியமான விஷயம். ஒன்று, 5000 ரூபாய் பணம் ரெடி பண்ணிக்கணும், டிடி மூலமாக தரணும். எந்த இடத்துல வந்து லஞ்சமோ அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது இல்லை, டிடி மூலமாக தான் கொடுக்கணும். அதேமாதிரி
ஷூரிட்டிக்கு வந்து 1 லேக் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். அது வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு பண்ணணும். அதுக்கான எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க செலெக்ஷன் ஆகிறவங்களுக்கு. இது வந்து ரிசல்ட்ஸ்க்கான டேட் வந்து நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக வந்த உடனே உங்களுக்கு அந்த அப்டேட் பண்ணி போகிறோம். நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க, இந்த வீடியோ பற்றி எனக்கு டவுட் இருக்குது, இந்த ரிசல்ட்டை பற்றி என்ன டவுட் இருந்தாலே நம்மகிட்ட கேளுங்க. ரிசல்ட் வந்து இந்த மந்த் எண்டு இல்லைன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். ஏன்னா வந்து பொங்கல் தொகுப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஆட்கள் தேவைப்படும் போது ட்ரைனிங் எடுப்பாங்க இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அப்போ இந்த ஜாப் மட்டும் இல்லாமல் வேற ஜாப் உங்களுக்கு வேணும்னாலே சொல்லுங்க, கண்டிப்பாக அதுக்கான போடப்படும். ஏன்னா வந்து இது வந்து எடுக்கிறது கம்மியான பேர் தான். அதுக்கே வந்து பார்த்தோன்னா எவ்வளோ லட்சம் பேர் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். ஈஸியான முறையில் வந்து நம்ம வந்து நிறைய ஜாப் வந்து மிஸ் பண்ணுறோம். அது வந்து அதுவும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேண்டுகோள். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ட்ரி எக்ஸாம் எழுதினாலும் சரி, எக்ஸாம் எழுத போகிற வேலையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் வந்து நம்ம சேனல் வந்து போடப்படும்னு சொல்லிட்டு, அதேமாரி இ சேவை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் நம்ம கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கான ஹெல்ப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.